வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இருந்தாலும் உங்களோட நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் பேசினதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு சில விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா சந்தோஷம் தானே. அதுக்காக தான் இதை இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். பிக் பாஸ் வீட்டில் இப்போ பார்வதி கம்ருதீன் செஞ்ச வேலை கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க செஞ்ச வேலை தப்பு தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. அவங்க செஞ்ச செயலாகட்டும், பேசின வார்த்தையாகட்டும், முழுக்க முழுக்க தப்பான ஒரு விஷயந்தான். இவங்க மட்டும்தான் பிக் பாஸில் இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாயில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் நிறைய இடத்துல விட்டுட்டாங்க. சாண்ட்ரா இன்னைக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்திருந்தா கூட அவங்களும் எவ்வளோ வார்த்தைகள் பிக் பாஸ் வீட்டில் விட்டுருக்காங்க. ஆனால் யாராக இருந்தாலும் அவங்க மேலே இருக்கக்கூடிய கோபத்தை நம்மள நிறைய பேர் காட்டக்கூடிய விதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் போட்டுடும். இவங்க சரியாக பண்ணலை அப்படின்னு போடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு ஒரு கமெண்ட்ஸ் நீங்கள் போடுறதுனால அதை பார்த்து அவங்க கண்டிப்பாக திருந்து போகிறது கிடையாது. என்னடா இவங்க நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த கமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி ஆகுது. அதனால் நீங்கள் கமெண்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வார்த்தையை தயவு செஞ்சு யோசனை பண்ணி அந்த கமெண்ட்டை போடுங்க. அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய நம்ம தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? அதை ஒரு உதாரணமாக எடுத்து இன்னும் ஒரு 2 பேர் கமெண்ட் போடுவாங்க. இந்த கமெண்ட் பார்க்குறதுக்காகவே ஒரு சில ரசிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்க நம்ம முயற்சி செய்வோம். ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளை கமெண்ட்டாக போட்டு நம்மளோட மரியாதையை நம்ம இறக்கிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களில் ஒரு சிலருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் சரி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எழுதக்கூடிய அந்த வார்த்தை ஒருத்தரை ஜெயிக்கவும் வைக்கும், ஒருத்தரை தோக்கவும் வைக்கும். அதனால் நம்ம செய்கிறது நல்லதாகவே செஞ்சுறது நல்லது இல்லையா? எதிரில் இருக்கக்கூடியவன் வில்லனாக இருந்தாலும் நம்ம அவனுக்கு எதிரில் வில்லனாக இருக்கிறத விட நியாயஸ்தனாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.